பக்தி, அன்பு, மாயை, பிரபஞ்சம் இவையெல்லாம் ஒரே சிறு குழந்தையின் வாயில் அடங்கியிருக்குமா? அது சாதாரண குழந்தை அல்ல. அவன் யசோதையின் கண்ணன், கோபாலன், மாயகிருஷ்ணன். இந்த அதிசய நிகழ்வு ஸ்ரீமத் பாகவதம் எனும் புனித நூலில் விவரிக்கப்படுகிறது. கிருஷ்ணன் தனது சிறு வயதில் காட்டிய அற்புத லீலைகளில் மிகவும் ஆழமான ஒன்றாக இது கருதப்படுகிறது. கோகுலத்தில் ஒரு அழகான காலையில் சிறு கிருஷ்ணன் மற்ற குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் கண்ணில் சிரிப்பு ததும்பியது. அவன் நடையில் நிற்பாவம் இருந்தது. கன்றுகள் மேயும் வயல்கள், மண்வீடுகள், வெயிலின் மென்மையான ஒளி. அந்த சூழலில் அவன் ஒரு சாதாரண குழந்தை போலவே தோன்றினான். ஆனால் அவன் யார் என்பதை உலகம் இன்னும் முழுமையாக அறியவில்லை. ஒரு நாள் விளையாட்டின் நடுவில் கிருஷ்ணன் மண்ணை எடுத்து சாப்பிட்டான். அதை பார்த்த பாலராமன் மற்றும் மற்ற குழந்தைகள் உடனே ஓடி சென்று யசோதாவிடம் கூறினார்கள், அம்மா, கிருஷ்ணன் மண்ணை சாப்பிட்டான். யசோதாவுக்கு கோபம் வந்தது. அவள் விரைந்து வந்து தனது மகனை அழைத்தாள். அவளின் முகத்தில் கவலையும் சிறு சினமும் தெரிந்தது. கண்ணா, மண்ணை சாப்பிட்டாயா என்று அவள் கேட்டாள். கிருஷ்ணன் பெரிய கண்களால் அவளை பார்த்து, இல்லை அம்மா, நான் சாப்பிடவில்லை என்றான். அவன் முகத்தில் நிற்பாவ சிரிப்பு. ஆனால் தாயின் மனதில் சந்தேகம் நீங்கவில்லை. அப்படியெனில் வாய் திறந்து காட்டு என்றாள் யசோதா. கிருஷ்ணன் மெதுவாக தனது சிறு வாயை திறந்தான். அடுத்த நொடி யசோதா பார்த்தது மண் அல்ல, பால் அல்ல. அவள் கண்டது முழு பிரபஞ்சம். அவள் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. அந்த சிறு வாயின் உள்ளே சூரியன் பிரகாசித்தான், சந்திரன் மிதந்தான், எண்ணற்ற நட்சத்திரங்கள் ஒளிர்ந்தன. பூமி சுழன்றது, மலைகள் உயர்ந்தன, கடல்கள் அலைந்தன, ஆறுகள் ஓடியன, உயிர்கள் வாழ்ந்தன. அந்த பிரபஞ்சத்தின் நடுவில் அவள் தன்னையே கண்டாள். தன் கைகளில் கிருஷ்ணனை தழுவிக்கொண்டு நிற்கும் தன்னையே அவள் பார்த்தாள். அது ஒரு சாதாரண காட்சி அல்ல, அது பரம்பொருளின் திருவிளையாடல். அந்த நொடியிலே யசோதா உணர்ந்தாள், இவன் சாதாரண குழந்தை அல்ல, இவன் விஷ்ணுவின் அவதாரம். உலகத்தை உருவாக்கி காத்து களைக்கும் சக்தியின் உருவம். பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமும். ஆனால் அதே வேளையில் தாயின் இதயம் துடித்தது. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பக்தியும் பயமும் கலந்த உணர்வு அவளை ஆட்கொண்டது. அடுத்த நொடி அந்த தெய்வீக தரிசனம் மறைந்தது. மீண்டும் அவள் முன் நின்றது சிறு கிருஷ்ணன் மட்டுமே. அவன் சிரித்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் மாயை நிறைந்தது. மாயை மீண்டும் யசோதாவை மூடியது. அவள் பார்த்த அதிசயத்தை மறந்தாள். அவள் மனதில் மீண்டும் எழுந்தது ஒரு தாயின் அன்பு மட்டும். இவன் என் குழந்தை என்ற உணர்வே அவளுக்கு மீண்டும் மேலோங்கியது. இதுவே இந்த நிகழ்வின் ஆழமான அர்த்தம். கடவுளை அறிவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. பிரபஞ்சத்தின் ரகசியங்களை 1000 நூல்கள் படித்தாலும் அறிய முடியாது. ஆனால் அன்பு இருந்தால் அந்த அன்பின் வழியே கடவுள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். கிருஷ்ணன் சொல்வது போல, நான் குழந்தை, நான் பிரபஞ்சம், நான் அனைத்தும். பக்தரின் கண்களுக்கு அவன் பரமாத்மா, அன்பின் கண்களுக்கு அவன் சிறு குழந்தை. யசோதா கடவுளை கண்டாள். ஆனால் அவள் இதயம் அவனை குழந்தையாகவே நேசித்தது. அதுவே பக்தியின் உச்சம். கடவுளை பயந்து வணங்குவது அல்ல, அன்பால் அணைப்பதுதான் உயர்ந்த நிலை. இந்த நிகழ்வு நமக்கு ஒரு நினைவூட்டல். கிருஷ்ணனை வெளியில் தேட வேண்டியதில்லை. அவன் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறான், எங்கள் சுவாசத்தில், எங்கள் சிரிப்பில், எங்கள் அன்பில். அவன் சிரிப்பில் பிரபஞ்சம் மறைந்து கிடக்கிறது. அவன் கண்களில் கருணை ஒளிர்கிறது. அவன் வாயில் உலகமே அடங்கியுள்ளது. பக்தி என்பது ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அது ஒரு உறவு. யசோதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையிலான அந்த உறவு போல நாமும் கடவுளை அன்பின் மூலம் அணுகும்போது பிரபஞ்சம் நமக்குள் திறக்கப்படுகிறது. அதுவே அந்த தெய்வீக தரிசனத்தின் நித்திய உண்மை.